வீட்டில் நான் எப்படி சாம்பிராணி போடுவேன்றதான் பார்க்க போகிறோம். தேங்காய் ஓடு இருக்குல்ல, கொட்டாங்குச்சி. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டவ் பர்னரில் வச்சுட்டு நம்ம அதில் 3 கண் இருக்குல்ல, அதில் ஒரு கண் ஓட்டையாக இருக்கும், அதில் வந்து இந்த சிசரை வச்சுட்டு நான் எடுத்துடுவேன். இதுவே நீங்கள் வந்து எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அதை எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சு அதை வந்து அந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸாக வரும். அதனால நீங்கள் வந்து வீட்டு வெளியே இல்லை பால்கனி இருந்துச்சுன்னா அங்கே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நல்லா அது பாட்டுன்னு எரிஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பிராணி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கொட்டாங்கச்சி நம்மளுக்கு செலவே இல்லை. இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னதுன்னா, நம்ம வந்து கறி துண்டு இருக்குல்ல, அதை வந்து வெளியே இருந்து நம்ம வாங்கிக்கலாம். 1 கிலோ வந்து 40 rupees நினைக்கிறேன். ஸோ இவ்வளோமே இருந்தது. ஸோ இது எப்படின்னா, இந்த மாதிரி கட்டெல்லாம் வச்சுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி கற்பூரம் வச்சுட்டு அதை வந்து பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளுக்கு 15 மினிட்ஸில் எரிஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கொட்டாங்குச்சி சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து டைம் சேவிங்கு, டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டுட்டு வீடு ஃபுல்லாக அந்த வாசக்கால் எல்லாமே நம்ம காமிச்சோம் அப்படின்னா வீடே சூப்பராக டிவைன் ஃபீலாக இருக்கும். நீங்கள் சம்பங்கி